Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழ் எக்ஸாம்க்கு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் அதில் வந்து நமக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈலும் வந்து கம்மி பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இருந்த அளவுக்கு நம்மளோட போர்ஷன்ஸும் கிடையாது. இருந்தாலும் இந்த தமிழ் எக்ஸாமுக்கு ஸோ எல்லாருமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரேயராக உங்களுக்கு எல்லாத்துலேயுமே குட்டி குட்டி கொஷின்ஸ் தானே இருக்குது, அதுவும் கம்மியாக தானே இருக்குது. நெடுவினா மட்டும்தான் கொஞ்சம் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். பட் மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸி தான்ப்பா, சரியா? ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஈஸியாக படிக்கலாம், ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம லைவ் கிளாஸில் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் லைவ் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ தமிழுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு இதுக்கு அடுத்தது எல்லாமே வந்துட்டு லைனாக உங்களுக்கு மேரத்தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுப்பா. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக ஃபர்ஸ்ட் எக்ஸாமே தமிழ் எக்ஸாம் இல்லையா? ஸோ இந்த தமிழ் எக்ஸாமை நீங்கள் பெட்டராக பண்ணல அப்படின்னா அடுத்தடுத்த எக்ஸாம் எல்லாமே கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாமே இப்படி பண்ணிட்டேன், ஸோ அடுத்தது நான் எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் அதை பற்றியெல்லாம் கவலையே படாதீங்க. தமிழ் எக்ஸாமே வந்து சூப்பராக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம், சரியா? ஸோ நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்கப்பா. உங்களுக்கு போர்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதை விட கம்மியாக வந்துட்டு இதுக்கு மேலே எந்த சப்ஜெக்ட்லேயும் கொடுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முடிஞ்ச அளவுக்கு புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிச்சிடுங்கப்பா. அது போக இப்போ நாங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு தமிழில் எழுதுறதுக்கு டைம் எடுக்கும், சரியா? அப்போ வீட்டிலருந்தே வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து கொஞ்சம் வந்துட்டு எந்த பேட்டர்னில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் ரீகால் பண்ணுங்கள், சரியா? ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஹாஃப் இயர் எக்ஸாம் அப்போவே நான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் எல்லாமே காமிச்சிருந்தேன். சேம் அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு வந்து கேட்க போகிறாங்க. அந்த பேட்டர்ன் இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த சேஞ்சஸும் வந்து இருக்க போகிறது கிடையாது, சரியா? ஸோ இப்போ இருந்தே வந்து கொஞ்சம் எக்ஸாம் எழுதுற மாதிரி வீட்லேயே கொஞ்சம் எழுதி பாருங்கள். ரிட்டன் ப்ராக்டிஸ் தமிழுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ அதை நிறையா டைம் நான் சொல்லியிருக்கேன், தமிழுக்கு ரிட்டன் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம், சரியா? ஏன்னா நீங்க எழுத தான் உங்களுக்கு அங்க ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இல்லைன்னா நீங்க எழுத கை வலிக்கும், அப்புறம் வந்து உட்காந்துக்குவீங்க, ஓகேவா? ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா ஸோ இப்போ இருந்தே வந்துட்டு நீங்க வீட்டில் கொஞ்சம் எழுதி பாருங்க, ஓகே? ஏன்னா எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், சரியாப்பா? ஓகேவா? எஸ். ஸோ 11th and 12th தமிழோட பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு வந்து டோட்டலாகவே ஸோ இந்த கம்மியல் அப்படிங்கிறனால ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற டவுட்ஸும் நிறைய பேத்துக்கு வந்து இருக்குது இல்லையா? உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்துட்டு எய்தர் நீங்கள் ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இல்லையா லாஸ்ட் 4 இயர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணுங்கப்பா. ஏன்னா இப்படி நீங்கள் திருப்பி பிரித்து வந்து படிச்சிங்க அப்படின்னா தான் ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் அதை ஃபுல்லாக நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கே. ஏன்னா இதில் இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, அதில் பத்தாததுக்கு நெடுவினா வேறு, அது எழுதுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா படிக்கிறதுக்கே கஷ்டம், எழுதுறதுக்கு சொல்லவே வேணாம். முக்கியமாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. செய்யுள்ளாக எழுதும் போது அதோட ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதணும், சரியா? ஃபார்மேட்டில் எழுதுனா அப்படின்னா அதுவுமே தப்பாக தான் போகும். ஸோ கொஞ்சம் அந்த ஃபார்மேட்டில் எழுதி பழகுங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ பண்ணல அப்படின்னாலும் இதுக்கப்புறமாவது கொஞ்சம் இந்த 2 நாளில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எழுதி பார்த்துருங்க, சரியாப்பா? ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ப்பா. ஸோ இயல் 1, 2, 3ல அண்ட் குருவினா, சிறுவினா, நெடுவினா, இலக்கண தேர்ச்சிக்கோள். ஸோ இது 4மே வந்து கொடுத்துருக்கு. ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ப்ரேயராக இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக இதில் தான் உங்களுக்கு வந்து கேட்க போகிறாங்க. ஸோ இது எல்லா கொஷின்ஸுமே நம்ம ஈஸியாக வந்துட்டு எப்படி படிக்கணும், எப்படி வந்து அட்டன் பண்ணலாம், இது எல்லாமே நம்ம ஹனலலின் சேனலில் லைவ் கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் லைவ் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஏன்னா நிறைய பேர் வந்து இலக்கணம் வந்து டவுட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணோம் அப்படின்னா மிஸ் பண்ணாமல் லைவ் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், சரியா? இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கொடுத்துருவோம். மினி மெட்டீரியல், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், பிடிஎஃப் இது எல்லாமே வேணும் அப்படின்னா, சரியா? ஸோ அடிஷ்னலி மேக்ஸோட ஃபார்முலா ஷீட்டும் அவைலபிளாக இருக்குப்பா. ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம், ஓகே? அண்ட் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்துட்டு ஸோ லைன் பை லைன் வந்து படிங்க. கதை கேட்டுட்டு அப்படியே போய் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க. சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகாது, சரியா? ஏன்னா அந்த இடத்துல நமக்கு வந்துட்டு எந்த லைனுக்கு அப்புறம் எது வரும் தெரியாது. கதை ஓகே, நம்ம நார்மலாக தெரிஞ்சது அப்படின்னாலும் போய் எழுதிடலாம், ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து வரும், சரியா? ஸோ அதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நோட் புக்கில் பார்த்து படிங்க, ஓகேவா? எஸ். ஸோ அடுத்தது இயல் 4, 5, 6ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சரிங்களா? ஸோ
இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஆல்ரெடி இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் எந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் படிச்சிட்டீங்க, எது வந்து இன்னும் படிக்கல அப்படின்னு மார்க் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குருவினால 3, 4 படிச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ 5 வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே 2, 4 படிச்சிருப்பீங்க, 1, 5 நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சு எதை படிச்சிருக்கீங்க, எதை படிக்கல, அதாவது கம்ப்ளீட்டட், இன்கம்ப்ளீட்டட் இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு படிச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதில் இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே உங்களால் வந்து கவர் பண்ண முடியும். அண்ட் ஈஸியாகவும் உங்களால் வந்து படித்து முடிக்க முடியும்பா. ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் வந்து கிடையாது. ஸோ உங்களால் முடியாதது ஏதாவது இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். சரியா? முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நம்ம நல்லா பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த எக்ஸாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ணுற ஒரு மைண்ட் செட் வரும். ஃபர்ஸ்ட் எக்ஸாமே ஏதாவது கொஞ்சம் டவுன் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ டோட்டல் எக்ஸாமுக்கும் நீங்கள் டவுன் ஆயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னா இப்போ இருந்தே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரியாப்பா? எஸ். ஸோ அடுத்தது 12th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ப்பா. ஸோ இயர் வைஸ் கொடுத்துருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் லைவ் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் அது போக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் PDF வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். சரியா? ஸோ டெய்லியுமே உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸ் இருக்க போகுது. ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. எந்தெந்த கொஷின்ஸ் எப்படி படிக்கணும், எப்படிலாம் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, அண்ட் 1 மார்க் கொஷின்ஸ், இலக்கணம், இது அத்தனையுமே நம்ம வந்து ரீகால் பண்ணிடலாம். ஸோ 2 hours லைவ் செஷன் தரோவாக நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக தமிழ் எக்ஸாமை நீங்கள் எழுதிடலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம வந்து லைவ் கிளாஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியாப்பா? ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எந்த கொஷின்ஸ் மேக்ஸிமம் 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தமிழில் சென்டம் வந்து கொஞ்சம் ரேர் தான். இருந்தாலும் நிறைய பேர் வந்து தமிழில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறமும் தப்பில்லை, பண்ணலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் நீங்கள் சூப்பராக வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரியாப்பா? ஸோ 12th தமிழில் இயல் 1, 2, 3ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஒரு சிலதுலலாம் நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே படிக்கிற மாதிரி இருக்கும்ப்பா. ஏன்னா இதில் உங்களுக்கு வந்து ஹை வெயிட்டேஜ் இயல் அந்த மாதிரிலாம் சொல்லவே முடியாது. இருக்கிறதே 6 இயல் தான். ஸோ அந்த 6 இயலில் ஃபர்ஸ்ட் 4, செகண்ட் 4னு சொல்லி நீங்கள் வந்து பிரித்து எடுத்துக்கலாம். அதாவது 1 to 4 வரைக்கும் ஒன்று, அண்ட் 3 to 6 வரைக்கும் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ். ஏன்னா அதுலேருந்து தான் நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி நெடுவினா வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ அதை ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம நெடுவினா கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கிற கொஷின்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரேயராக கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அது ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியாப்பா? அடுத்தது 12th தமிழில் இருக்கிற இயர் 4, 5, 6ல இருக்கிற கொஷின்ஸ்ப்பா. சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ்லேயும் வந்துட்டு இதில் மேக்ஸிமம் திருக்குறள்லாம் இருக்கு இல்லையா, அந்த திருக்குறளில் கூட எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம லைவ் செஷன்ஸில் பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் லைவ் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. தமிழுக்கு மட்டும் கிடையாது, ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்க போகுது. ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் எல்லா லைவ் கிளாஸும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்கப்பா. எக்ஸாம் நினச்சி பயப்படாதீங்க, பேனிக் இல்லாமல் நீங்கள் போய் எழுதுனீங்க அப்படின்னாலே ஜாலியாக எழுதிட்டு வந்துடலாம். அண்ட் சூப்பராக மார்க்ஸும் வரும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு போனீங்க, ஒரு பேனிக்கோடு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ நீங்கள் காமாக போயிட்டு வாங்கப்பா. ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே உங்கள் புக் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போனால் போதும். சரி, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரேயராக இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். ஸோ டூ வெல் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ ஆல்பா. தேங்க்யூ ஸோ மச். லைவ் கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் என்னென்ன எப்பப்போ லைவ் கிளாஸில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகேவா? எஸ், தேங்க்யூ ஆல்.